அஸ்ஸலாமு அலைக்கும். திஸ் இஸ் சபி ஃப்ரம் சபி விலாக்ஸ். இன்னைக்கு ஒரு ஹதீஸ் பார்த்துடலாம். அல்லாஹ் தன் கருணையை 100 பங்குகளாக ஆக்கினான். அதில் 99 பங்குகளை தன்னிடமே வைத்துக்கொண்டு பூமியில் ஒரே ஒரு பங்கை மற்றும் இறக்கி வைத்தான். அந்த ஒரு பங்கினால் தான் படைப்புகள் அனைத்தும் ஒருவருக்கொருவர் கருணையை காட்டுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கருணை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அன்பு எல்லாமே சேர்ந்தது தான் கருணை. ஒருத்தர் மேலே நம்மளுக்கு கருணை வருது, ஒரு இரக்கம் வருது அப்படின்னா அவங்க மேலே இருக்கிற அன்புனால தான் வரும். இப்போ நம்ம ஒருத்தர் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கோம். அல்லாஹ் அதெல்லாம் 1% தான் அப்படின்னு சொல்லியிருக்கான். 99% அன்பு அல்லாஹ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதுக்காக இப்போ நம்ம எந்த தவறு வேணாலும் செய்யலாம். அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அவன் கருணையாளன் தானே அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இந்த உலகத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நம்மளுக்கு பிடிச்சவங்கள முடிஞ்ச அளவு சந்தோஷமா வச்சுக்க தான் ட்ரை பண்ணுவோம். ஹர்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவோம். அப்ப அல்லாஹ் 99% அன்பும், கருணையும் நம்ம மேல வச்சிருக்கும்போது, அவன் மேல நம்ம எவ்வளோ அன்பு வச்சிருக்கணும். அவன் சொன்னதெல்லாம் கேட்டு நடக்கணும். அது மட்டும் இல்ல, அவன் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல நீங்க நல்லா இருங்க. அடுத்தவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. நல்ல விஷயங்கள செய்யுங்க. இந்த மாரி நம்ம நல்லாருக்கான விஷயங்கள தான் அவன் சொல்லியிருக்கான். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு சொர்க்கத்த தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா நம்மளுக்கு இத கடைபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அல்லாஹ் எவ்ளோ கருணையாளன் பாருங்களேன். இதுல எந்த ஒரு செல்ஃபிஷ்னஸுமே இல்ல. நீ நல்லபடியா இரு, நான் உனக்கு சொர்க்கத்த தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு புரியணும் இல்லையா? ஸோ அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சபி வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.